கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 2 சாமுவேலில் கூட நம்ம பார்க்கும் பொழுது 13வது அதிகாரத்தில் அம்னோனுடைய சிநேகிதன் யோனத்தாப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தவறான ஒரு சிநேகிதனால் அவன் வாழ்க்கையில் நடந்தது பார்க்கும் பொழுது அம்னோனுக்கு யோனத்தாப் என்ற ஒரு சிநேகிதன் இருந்தான். அப்போது அவன் கேட்குறான், சிநேகிதன் கேட்குறான் அம்னோன்கிட்ட, தாவீதோட மகன் தான் அம்னோன், நீ ஏன் நாளுக்கு நாள் மெலிஞ்சு போகிற, எனக்கு சொல்ல மாட்டியான்னு கேட்குறான். அதற்கு அம்னோனும், இல்லை தாமார் மேலே நான் ஆசை வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, அப்போ யோனத்தாப் என்ன ஆலோசனை கொடுக்குறான், வியாதிக்கான போல் நீ உன் படுக்கையில் படுத்துக்கோ, உன்னை பார்க்க உங்கள் அப்பா வருவார், அப்போ நீ தாமார் எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையில் சாப்பிட்ணுன்னு சொல்லு, என் கண்ணு முன்னாடி சமைக்கணும்னு சொல்லி நீ சொல்லுன்னு ஒரு தவறான ஆலோசனை சொல்லி கொடுக்குறான். அதே போல் அம்னோனும் வியாதி வந்த போல் படுத்துட்டு ஏமாற்றி ராஜா பார்க்க வரும்பொழுது, தாவீது பார்க்க வரும்பொழுது அதே போல் சொல்கிறான், தாமார் அவள் கையினாலே எனக்கு சமைச்சு கொடுக்கணும், பணியாரத்தை பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு தாவீதுக்கு தெரியாது இவனுடைய தந்திரமெல்லாம். வீட்டுக்கு அதே மாதிரி தாமார்கிட்ட ஆள் அனுப்பி அவளை வர சொல்லி அந்த மாதிரி அப்போ பண்ணி கொடுக்கும்பொழுது தான் அவகிட்ட தவறாக நடக்கான். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தவறு செய்ய யார் காரணம்னா அவன் கூட இருந்த சிநேகிதன் தான். அவன் என்ன இருந்தால் கூட அவனை என்ன எப்படி இருக்க, ஏன் மெலிஞ்சு போகிற, ஏன் எப்படி இருக்கிற, அவனை நல்லா ஏற்றி விட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை வேறு தவறான ஆலோசனை சொல்லி கொடுத்து கடைசியில் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் போச்சு. கடைசியில் இவனையும் என்ன பண்ணுறான், அப்சலோமை சாகடிச்சிடறான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காரணம் தவறான ஒரு ஐக்கியம்தான், தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால தவறான ஆலோசனை கொடுத்து இன்னைக்கு அவனே உயிரோடு இல்லை. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அதுதான், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம ரொம்ப முக்கியம். உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டு நல்லவங்களாக இருந்தால் நம்ம நல்லவங்களாக இருப்போம். ஃப்ரெண்டு ஒரு ஆவிக்குறைவனா கர்த்தருக்கு பயப்படுவனா இருந்தால் நம்மளும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருப்போம். அதுதான் வேதம் சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே நீயும் அவன் வழிகளை கற்றுக்கொண்டு ஒரு ஆத்துமாவுக்கு கண்ணியை அறிவிப்பேன். அப்போ கோபக்காரனுக்கு நீ ஃப்ரெண்டாக இருந்தேன்னா கூட அவன் வழியை தான் நீ கற்றுக்கொடுப்பேன்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்முடைய தவறான ஐக்கியம்தான் தவறான ஆலோசனை கொடுத்து இப்படி இப்போ காரியத்தில் பண்ண. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது முக்கியம். நம்ம யார் கூட பேசுகிறோம், நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம யார் கூட ஐக்கியமாக இருக்கிறோம், யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறோம், யார் கூட பேசுகிறோம், அப்போ அவங்க கூட பேச பேச அவங்க கூட ஐக்கியமாக இருக்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவன் வழியில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கொள்ளும். அதுதான் வேதம் சொல்லுது, நீ கோபக்காரனாக ஒருத்தர் இருந்தால் கூட அவனுக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்காதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு கோபக்கார ஃப்ரெண்டு உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் வழியில் நீ அப்படியே கற்றுக்குவ, அப்படியே கற்றுக்கொள்வாய். அப்போது இந்த நாள் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆவிக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற ஆலோசனை சொல்லவங்க எப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்ட தவறான ஆலோசனை கொடுத்து எத்தனை பேர் எத்தனை பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க, தவறான பாதையில் போயிருக்கிறாங்க. அப்போது எந்த சொல்லுமே உலகத்தில் இருக்கிறவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவங்களுக்கு கூடலாம் நம்ம நெருங்கி பழகக்கூடாது, ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆலோசனை கொடுக்குற நமக்கு ஆலோசனை கொடுக்குற தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க யாராக இருந்தாலுமே அதை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ளே போயிடும். அதனால் இனி வருகிற நாட்களில் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவங்க, இல்லை நம்ம யார் கூட ஐக்கியமாக இருக்கிறோம், இல்லை நார்மலாகவே
நம்ம பெண்களாக இருந்தால் கூட நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யார் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த காரியத்தை நம்ம அப்படியே கற்றுக்கொள்ளுவோம். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க யார், கர்த்தருக்கு பிரியமாக யார் நடக்கிறாங்க, அவங்க கூட பேசும்போது அது கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம்தான் பேசுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தரோட காரியத்தை தான் பேசுவாங்க, வசனத்தை பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் என்ன வரும், நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ உலகத்திலேயே இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணுறவங்க, பேசுகிறவங்க, அப்படிப்பட்டவங்களோட ஐக்கியம் இருந்துச்சுன்னா நம்மளும் நம்ம ஆவிக்குள்ளே இருந்தால் கூட அதை கேட்க கேட்க அவங்ககிட்ட நேரத்தை செலவு பண்ண அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்க வேண்டியதாகிடும். அதனால தான் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய ஐக்கியம் யார் கூட இருக்குது, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு ஐக்கியம் எப்படி இருக்கோ, நமக்கு கொடுக்குற ஆலோசனை சரியான ஆலோசனை தானா, வசனத்தின்படி நமக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நம்ம யார் கூட ஐக்கியமாக இருக்கோம், நம்ம ஆராய்ந்து பார்த்து அப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா அதை நம்ம அந்த ஐக்கியத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். நாமளும் போய் பாவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கை கடைசியில் ஆண்டவர் மரணத்தில் முடிந்தது ஆண்டவரே. அப்போ அவன் தவறான ஆலோசனை ஆண்டவரே, அவன் தவறு செய்தல் கூட சுட்டி காட்டக்கூடிய ஆலோசனை இல்லாமல் அவனை இன்னும் பாவம் செய்ய வைக்கக்கூடிய ஆலோசனை கொடுத்து அவனை பாவம் செய்ய வைத்து அவனை மரணத்துக்கு கொண்டு போன இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நண்பர்களோ ஐக்கியங்களோ யாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, நம் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவன்னு ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகளை தெரிந்து கொண்டு அவளோடு கூட ஐக்கியமாக இருக்க ஆவியான ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய முடியும். அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற இனி வருகிற நாட்களில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களில் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க, உலக சிநேகத்துக்கு விலக்கி அதை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது.